மக்களே, கொல்கத்தால சவுத் 24 பர்னாகாஸ் அப்படின்ற ஏரியால பரிப்பூர் அப்படின்ற ஒரு ஊர்ல நேத்து 12 வயசு ஒரு சிறுமிக்கு ஒரு கொடூரம் நடந்திருக்குது. அந்த கொடூரத்தை பார்த்து பொதுமக்கள் பொங்கி எழுந்து அதுக்கு காரணமான நபரை அந்த இடத்துலயே ஒரு பெரிய சம்பவத்தை பண்ணிட்டாங்க மக்களே. இன்னொரு பக்கம் தடுக்க வந்த போலீசார்களுக்கும் ஏகப்பட்ட அடிகள் விழுந்து அது ஒரு பெரிய இஷ்யூ ஆகிட்டு இருக்கு. அப்படி அந்த இடத்துல என்ன சம்பவம் நடந்தது, என்ன மாதிரி விஷயம் அப்படின்றத டீட்டெயில் தொகுப்பா பார்க்க போறோம். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோக்கு லைக்கும் ஐப்பும் கண்டிப்பாக கொடுத்துடணும். நிறைய பேர் சேனலை ஃபாலோ பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க, யூடியூப்லையும் சரி ஃபேஸ்புக்லையும் சரி. அதை பண்ணிட்டு வீடியோவை பார்த்தா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மறந்துடாதீங்க. இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஜூலை 4ஆம் தேதி 2026 கரெக்டாக சாட்டர்டே. ஓகே, சாட்டர்டே சாயந்தரம் வெஸ்ட் பெங்காலில் சவுத் 24 பர்னாகஸ் அப்படின்ற ஏரியா பக்கத்தில் இருக்கிற பரிப்பூர் அப்படின்ற ஒரு ஊரில் 12 வயசு ஒரு சிறுமி இருக்காங்க. ஓகே, ஸ்கூல் பொண்ணு. அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, அவங்களுடைய ஃப்ரெண்டை மீட் பண்ணுறதுக்காக. ஸோ ஃப்ரெண்டு பர்த்டே வருது போல். ஸோ ஃப்ரெண்டுக்காக பர்த்டே கிஃப்ட் வாங்கிட்டு எடுத்துகிட்டு போய் ஃப்ரெண்டுக்கிட்ட கொடுத்துட்டு வரலான்ற மாதிரி சாயந்தரம் 4 மணிக்கு கிளம்புறாங்க. ஓகே, 4 மணிக்கு கிளம்பி இங்கேருந்து போகிறாங்க. இங்கிருந்து போய் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு வர வழியில் வீட்டுக்கு அந்த பொண்ணு திரும்ப வரல. ஸோ ஃப்ரெண்டு பர்த்டேக்கு போய் செலிப்ரேட் பண்ணி கிஃப்ட் கொடுக்கறதுக்காக போனவங்க திரும்ப வீட்டுக்கு வரல. ஸோ சரி வருவாங்கன்ற மாதிரி பொறுத்து வீட்டில் இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் பார்க்குறாங்க. ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே வரலை. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, சுற்றியும் முத்தியும் சரி எங்கே தான் போயிருக்காங்கன்ற மாதிரி தேடுதல் முயற்சியில் ஃபேமிலி மெம்பர்ஸ் இறங்கி தேட ஆரம்பிக்கிறாங்க. தேட ஆரம்பிக்கும் போது ஸோ அவங்க ரெகுலராக போகிற ஏரியாஸு ஃப்ரெண்டு வீடுன்ற மாதிரி அங்கங்கே போய் தேடுறாங்க. அந்த பொண்ணு கிடைக்கல. உடனே என்ன பண்ணியிருக்கிறாங்க, இவங்க டைரெக்டாக இங்கேருந்து அந்த போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும் இல்லையா, அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அந்த ஏரியாவில் இருக்கிற ஸோ என்ன பண்ணுறாங்க, பரிப்பூர் சூர்யாப்பூர் வில்லேஜில் இருக்கிற அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அன்னைக்கு நைட்டே போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. எஃப்ஐஆரும் பதிவு பண்ணுறாங்க. ஓகேவா. இன்னொரு பக்கம் மறுநாள் காலை ஞாயிற்றுக்கிழமை ஜூலை 5, 2026 ஸோ நேத்து ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணியிருக்கிறாங்க, அங்கே ஒரு பாழடைஞ்ச ஒரு குளம் இருக்கு. அந்த குளத்துல அந்த சிறுமி 12 வயசோட சிறுமியோட உடலை சடலமாக மீட்கப்படுகிறது. இதுல அங்கதான் இந்த எப்படி அந்த சிறுமியோட உடல் அங்க இருக்குன்னு தெரியுதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஊர்லயே ஒருத்தர் இருக்கார், 2 பேர். ஓகே, ஒருத்தர் பாத்தீங்கன்னா இந்திரஜித் டாஞ்சி 26 வயசு. ஓகே, இன்னொருத்தருக்கு 40 வயசு. அந்த 40 வயசு இருக்கிற நபர் தான் அந்த இன்ஃபர்மேஷன் இந்த மாதிரி இங்கே தான் வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் லீக் ஆகுது. ஸோ போலீஸார் தேடுறதும் சரி, இன்னொரு பக்கம் ஊர் மக்கள் தேடும் போதும் சரி, டப்புன்னு இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் அங்கேருந்து தெரியுது, அவர் மூலியமா தெரிய வருது. அவரை கூப்பிட்டு போய் பொதுமக்கள் எங்கன்றதை காட்டுனும் போது அந்த குளத்துல கூப்பிட்டு போய் காட்டுறாங்க. அந்த குளத்துல அந்த சிறுமி இருக்காங்கல்ல, அது கொடூரமா இருக்கு. இந்த சிறுமியோட உடலை எடுத்துட்டு போய் என்ன பண்ணியிருக்காங்க, டேம் பண்ணி ஒரு கவர்ல போயிட்டு வெயிட்டை போட்டு அந்த குளத்துக்கு தண்ணிக்கு அடியில எடுத்துட்டு போய் வச்சிருக்கிறாங்க. ஏன்னா இப்ப மேல வச்சா அதை மிதக்கிறோன்றதால வெயிட் போட்டு வச்சா அது தெரியாதுன்றதுக்காக அதை அப்படியே டேம் பண்ணி உள்ள வச்சிருக்காங்க. அந்த பர்சன் போய் அந்த குளத்துல காட்டுறாரு. உள்ள போய் எங்க பொதுமக்கள்லாம் அந்த இது எடுத்து பாக்குறாங்க. அப்போ அந்த சிறுமியோட உடல் கண்ணுக்கு தெரியுது. அதை பார்த்த உடனே எங்க பொதுமக்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த காமிச்சார்ல 40 வயசு இது 2 பேர், அந்த 2 பேரும் பிடிச்சு அந்த இடத்துல சாத்து சரியான அடி அங்கேயே போட்டு மக்கள் புழக்க ஆரம்பிச்சிட்டாங்க, இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த இன்ஃபர்மேஷன் போலீஸுக்கும் தெரியுது. போலீஸும் அந்த இடத்துக்கு விரைந்து வராங்க. அந்த விக்டிம் ஸோ இந்த மாதிரி கொண்டுட்டாங்க இல்லையா, ஸோ இங்கே கொலை பண்ண 2 பேரையும் காப்பாற்ற ட்ரை பண்ணுறாங்க போலீஸார். உடனே என்ன பண்ணுறாங்க, காப்பாற்ற ட்ரை பண்ணும்போது அந்த 26 வயசான இந்திரஜித் தாண்டி பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் அடிச்ச அடியில் அந்த காயத்திலேயே அந்த இடத்துலயே இறந்து போறார். அந்த இடத்துலயே மக்கள் அடிச்சு கொண்டுடுறாங்க. போலீஸார் மீட்க அவரை ட்ரை பண்ணாலுமே அவர் உயிரோடு இல்லை. இன்னொருத்தர் இருக்காரு இல்லையா, பிரபுதேஷ் மோண்டால், அந்த இன்னொருத்தர், அவரை போலீஸார் எப்படியோ அவரை காப்பாத்திட்டாங்க. ஒருத்தர் இந்த மாதிரி ஆயிடுச்சு, அவரை காப்பாத்திட்டு அவரை அரெஸ்ட் பண்ணி அவரை விசாரணைக்கு எடுத்துட்டு போயிட்டாங்க. இந்த ஒரு விஷயம் சீரியஸ் ஆன உடனே என்ன பண்ணிட்டாங்க பொதுமக்கள், எங்களுக்கு இன்னும் நீதி வாங்கி கொடுத்தே ஆகணும், இதெல்லாம் பண்ணுன்றதை தெரிஞ்சு மக்கள் போராட்டத்தில் இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் போலீஸ் தடுக்க ஆரம்பிச்சாங்களே, அந்த போலீஸுக்குமே கல்லால் அடி. ஸோ அங்க போலீஸார்களுக்குமே கல் எடுத்து போலீஸுமே பல பேருக்கு அடி வாங்கியிருக்கு. ஸோ அந்த போலீஸாரையே என்ன பண்ணியிருக்கிறாங்க,
அவங்கள ஆம்புலன்ஸ் வர வச்சு அதில் எடுத்துகிட்டு போயிட்டு கொல்கத்தாவில் இருக்கிற அட்வான்ஸ்டு மெடிக்கல் இதெல்லாம் இருக்கிற ஏரியாவில் எடுத்துகிட்டு போய் அவங்களுக்கு தீவிரமான சிகிச்சை கொடுக்குற அளவுக்கு போயிருக்குது. ஸோ மக்கள் வந்து வைலன்ஸில் இறங்கி பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இதுக்கு நியாயம் கிடைச்சாகணுன்ற மாதிரி ஸோ இந்த ஒரு குளத்துல இருந்து அந்த உடலை மீட்ட உடனே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ரயில் ஸ்டேஷன் இருக்கு. அந்த ரயில் ஸ்டேஷனுக்கு மக்கள் போய் அந்த ரயில்வே ஸ்டேஷனையே வந்து பார்த்தீங்கன்னா லாக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது சீல்தாக்கு டு நம்கானா அப்படின்ற மாதிரி ஒரு ரூட்டு. அந்த ரயில்வே ட்ராக்ல போய் பொதுமக்கள் எல்லாம் உட்காந்துக்கிட்டு 1 hour மறியல் பண்ணியிருக்கிறாங்க, ப்ரொட்டஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க, ரயில் போகக்கூடாது இது போகக்கூடாதுன்னு. இன்னொரு பக்கம் ரோடுலாம் இருக்கும் இல்லையா, அந்த மெயின் ரோட்லாம், அந்த ரோட்லலாம் போய் உட்காந்து மக்கள் வந்து 3 to 4 மணி நேரம் ப்ரொட்டஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ தொடர்ந்து ப்ரொட்டஸ்ட் நடக்குது. ஸோ இதுல என்ன பண்றதுன்னே தெரில. ஏன்னா போலீஸ் அதிகாரிகளுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அடி. உடனே என்ன பண்றாங்க, அடுத்து வந்து மெயின் ஆர்மி இந்த மாதிரி ஆட்களை உள்ள இறக்குறாங்க. என்ன பண்றது, வரவங்களுக்கு எல்லாம் அடி உழுதுன்னும் போது வேற வழி இல்லை கவர்மெண்ட்டுக்கும். ஸோ அப்போ வந்து அந்த CRF அந்த மாதிரி ஃபோர்ஸ் டிபார்ட்மெண்ட்லாம் உள்ள இறக்கி அங்கே வேலையை தீவிரமாக பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அந்த போலீஸோட கீப்புலாம் இருந்ததுல, ஜீப்போட கண்ணாடி உடைக்கிறது எல்லாமே அடிச்சு நொறுக்கப்பட்டிருக்கு. அவங்கள போலீஸையும் கண்ட்ரோல் பண்ண முடியல. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கிறாரு, இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் வரணுன்றதுக்காக உடனே சிஎம், ஸோ அந்த வெஸ்ட் பெங்காலோட சிஎம், பிஜேபியிலேருந்து இப்போ புதுசாக ஒரு சிஎம் வந்திருக்கார் இல்லையா, அவர் ஃபோன் காலில் டைரெக்டாக வந்து அந்த விக்டிமோட ஃபேமிலி கிட்ட பேசுகிறார், ஃபேமிலியோட அப்பா கிட்ட பேசுகிறாரு. அப்போ ஒரு வாக்குறுதி கொடுக்குறாரு, தப்பு பண்ணவன் தண்டனை அனுபவிச்சு அவன் எங்கேயும் எஸ்கேப்லாம் ஆக முடியாது, இதெல்லாம் பண்ண முடியாது, நாங்கள் தீவிரமாக அதுக்கான வேலையை பார்ப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு வாக்குறுதி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இந்த ஒரு இஷ்யூ கொஞ்சம் கலைய ஆரம்பிக்குது. அப்பயுமே சிஎம் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இந்த விக்டிமோட ஃபேமிலியை வந்து 7ஆம் தேதி ஜூலை 7ஆம் தேதி வந்து செவ்வாய்க்கிழமை அங்கே வந்து மீட் பண்ணுறோம், அதுக்கான இது பண்ணுறோன்ற மாதிரி சொல்லி அங்கே வாக்குறுதியும் கொடுத்துருக்கிறார். இதை பேஸ் பண்ணி 6 மெம்பர் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் SIT அப்படின்ற ஒரு டீமுமே அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இதில் 2 பேர் அரெஸ்டும் பண்ணி தீவிர விசாரணை நடந்துட்டு இருக்கு. ஓகே பாருங்க, எங்கே போனாலும் இது இந்த கன்னியாகுமரியிலிருந்து அந்த கடைசி அந்த பஞ்சாப் வரையுமே இந்த பெண்களுக்கு எதிரான அநீதிகள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இது குறையிற மாதிரி தெரில. ஸோ அதுக்கேற்ற மாதிரி சட்டத்தில் நடவடிக்கை எடுத்துகிட்டு வராங்களா அப்படின்றதே பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இதில் 3 FIR பதிவு பண்ணப்பட்டிருக்கு. அந்த நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை பேஸ் பண்ணி அந்த போஸ்கோ தரப்பிலும் அதுக்கப்புறம் வன்கொடுமை தரப்புலையும் இந்த மாதிரி நிறைய இதில் 3 FIR பதிவு பண்ணப்பட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் மம்தா பானர்ஜி முன்னாள் சிஎம் வந்து அந்த ஒரு ஸ்பாட்டுக்கு வந்து விசிட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. பட் அவங்க அங்கே வரக்கூடாது, இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி ஒரு தடையும் போட்டிருக்காங்க. ஏன்னா அங்கே ஆல்ரெடி கண்ட்ரோலராக இல்லை சுச்சுவேஷன், எல்லாமே வேற மாதிரி போயிட்டு இருக்கு. அதனால தான் ஆர்மியிலேருந்து பல ஃபோர்ஸஸ்லாம் உள்ளே எடுத்துன்னு வந்து இறக்கியிருக்கிறாங்க. இதனால நீங்களாம் இப்போ வர வேண்டாம், இதெல்லாம் பண்ண வேண்டான்ற மாதிரி அங்கே நிறுத்தப்பட்டிருக்கு. இதில் குறிப்பாக அந்த கொலை பண்ண 2 பேருமே அப்படியே விக்டிம் கொலை பண்ணிட்டு அப்படியே ஒன்றுமே தெரியாத மாதிரி அப்படியே நாடகம் போட்டு அப்படியே கூடவே இருந்து அதை தப்பிக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. இன்னசென்ட்டாக ஆக்ட் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி ஆக்ட் பண்ணி தப்பிக்க முயற்சி பண்ணுறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் பார்த்துருக்காங்க. இதே மாதிரி ஒரு கேஸ் நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தோம்ல, அதே மாதிரி தான் இதுலேயும் செயல்பட்டு இருக்காங்க. என்ன சொல்கிறது, ஸோ கடைசியில் என்ன தண்டனை கொடுக்குறாங்க, என்ன மாதிரி ஆக்ஷன்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்றதே பொறுத்து இருந்து பார்ப்போம். உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அந்த குறிப்பாக அந்த குளத்துலேருந்து எடுக்கும்போது நமக்கே அந்த அளவுக்கு மக்கள் பொங்கி எழுந்து அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு போயிருக்காங்க. அந்த விஷுவல்ஸை பார்க்கும்போது எந்த அளவுக்கு ஆக்ரோஷம், ஏன்னா அவ்வளோ நாள் நைட்டும் பகலமும் அந்த ஊர் மக்கள் எல்லாம் தேடி இருக்காங்க. இப்படி கூட இருந்து இங்கே ஊரில் இருக்கிற ஒரு நபரே அப்படி பண்ணும்போது மக்களுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? வேற மாதிரி ஒரு ரியாக்ஷனை பண்ணி இது பண்ணியிருக்கிறாங்க. இதை பற்றின கருத்தை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பாய் கைஸ்.